இந்து மத வெறிக்கு அடையாளம் காவி, காவி துணிக்குள்ளே மின்னுது கட்டாரி, காவி துணிக்குள்ளே மின்னுது கட்டாரி. கருணைய உருவான ராமனுக்கு கரசேவை செய்ய நாங்கள் போகிறோம்னு காவி துணிய சுற்றி கட்டிக்கிட்டு கையில் உத்திராட்சம் உருட்டிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சாமி வந்து கத்துறான். ஆனால் காவிக்குள்ளே இருந்து கத்தியை எடுக்கிறான். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலே இன்னைக்கு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மத கலவரத்தை தூண்டுற வகையிலே இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலே சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இருக்குதுங்க. அந்த கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்றது ஒரு பக்கமும், சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுனியா தர்கா என்பது இன்னொரு புறமும் இருக்குது. இது இப்போ தோன்றினது கிடையாது. பல நூறு ஆண்டுகளாக இந்த இரண்டு கோயில்களும் அந்த மலை மேலே இருக்குது. அதை இந்துக்கள் ஒரு புறமும் முஸ்லீம்கள் ஒரு புறமும் தங்களது கடவுள் வழிபாட்டை தொடர்ந்து அங்கே செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ன வரைக்கும் திருப்பரங்குன்ற மக்கள் முஸ்லீம் மக்களோடு ஒரு சகோதரத்துவமாக அண்ணன் தம்பிகளாக பழகிக்கிட்டு வராங்க. ஆனால் சமீபத்திலே இந்து முன்னணியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் திட்டமிட்டு மதக்கலவரத்தை தூண்டும் வகையிலே இன்றைக்கி போராட்டத்தை நடத்துகிறாங்க. என்னன்னு சொன்னால், முஸ்லீம் அமைப்பினர் அந்த கோயிலுக்குள்ளே ஆடு கோழியை எடுத்துகிட்டு போய் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருக்குறாங்க. உனக்கு என்ன இதில் வந்திருக்குது? இன்றைக்கி திருப்பரங்குன்ற மக்களே ஒன்றாக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கு இவ்வளவு அக்கறையின் காரணம் என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கி தமிழகம் என்பது ஒரு அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவமாக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை திட்டமிட்டே குஜராத்து போன்று ஒரு மத கலவர நாடாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மதவெறி அமைப்புகள் களம் இறங்கியிருக்கிறாங்க. ஆகவே உழைக்கும் மக்களே, நாம் இதற்கு பலியாகக்கூடாது. இவர்களுடைய சுய லாபத்திற்காக இன்னைக்கு மக்களிடம் மத வெறியை தூண்டி பிளவுபடுத்துகிற வேலையை இந்த காவி பாசிச கும்பல் இன்னைக்கு அரங்கேறிக்கிட்டு வருது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், இதே மதுரை மாவட்டத்தில் தான் டங்ஸ்டன் சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள உழைக்கும் மக்களை அங்கேருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டத்தை அமுல்படுத்துச்சு. அந்த பருப்பு அங்கே ஒன்றும் வேகலை. அந்த உழைக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடி அந்த டங்ஸ்டன் திட்டத்தை நிறுத்தினாங்க. அதற்கு ஒற்றுமை என்பது அங்கே பெரும் பாலமாக இருந்தது. அதை உடைப்பதற்காகத்தான் இன்னைக்கு கார்பரேட்டின் சேவைக்காக இந்த பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் மதவெறி கும்பல்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை திருப்பரங்குன்றத்திலே இந்த மலை பிரச்சனையை வந்து எடுத்திருக்கிறாங்க. இவ்வளோ வாழ்க்கையிலேயே போராடக்கூடிய இவர்கள் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே ஒதுக்கலை. ஏன் இதற்காக போராட வேண்டியதானே? இதற்காக மக்களை திரட்டி நிர்மலா சீதாராமன் ஏன் நீ தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி வந்து பேச வேண்டியதானே? அரிசி பருப்பு உப்பு புளி அனைத்துக்கும் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லி வரியை ஏற்றிருக்கிறதுல இந்த அம்மா அதற்கு எதிராக இந்து மக்களின் காவலர்கள்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மதவெறி அமைப்புகள் நீங்கள் போராட வேண்டியதானே? பெண்களை இன்றைக்கி பல ஆயிரம் பெண்களை கூட்டிகிட்டு வந்து நீ போராட்டம் நடத்திருக்கிறியே. பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு கூட ஜிஎஸ்டி வரி போட்டிருக்குது இந்த பாசிச பிஜேபி ஒன்றிய அரசு. இதுக்கு எதிராக நீ போராட வேண்டியதானே? ஏன் நீ இந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நாப்கினுக்கு கூட ஏன் நீ வந்து வரியை போடுற? உடனே அதை தடை செய், ஜிஎஸ்டியை குறைன்னு சொல்லி நீ போராட வேண்டியதானே? நீ செய்ய மாட்ட. ஏன்னா உனது நோக்கம், இந்த காவிகளின் நோக்கம் கார்பரேட்டின் நலனை பாதுகாக்க, அதற்கு ஒற்றுமையாக இருக்கும் இந்த உழைக்கின்ற மக்களை பிரிக்கணும். அதற்கு மதம் என்பது இவர்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது. எனவே உழைக்கும் மக்களே, இந்த காவி பாசிச கும்பல்களை நம்பாதீர்கள். திருப்பரங்குன்றத்திலே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காய நினைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி காவி பாசிச கும்பல்களை நாம் உழைக்கும் மக்கள் என்கின்ற வகையிலே வர்க்கமாக தேன்று நாம் விரட்டி அடிப்போம். வாருங்கள் தோழர்களே.